ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. சூர்யாவை பார்த்தோன்னே ஓடிலான்னு எழுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்துருவார். வந்தவொடனே ஐயோ இதுக்கு மேலே தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு சேருக்கு கீழே உட்காந்துருப்பாங்க. உட்காந்துக்கிட்டு என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாத்தையுமே பார்த்துருப்பாங்க. ஏன்னா கேப் கிடைச்சா எழுந்திரிச்சு ஓடிலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக தேர்ட்லேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. தேர்டு செகண்ட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமின்னு சொன்னதான் எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பாட்டி எடுத்துகிட்டு பிடிச்சி எழுப்பி விட்டுருவாங்க. எழுப்பி விட்டது யார் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே சூர்யாவும் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியும் பழைய அதே சேரி, அதாவது அவங்க ஒய்ஃப் கட்டிட்டு போனால் அதே சேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் முக்காடு போட்டு தான் வரைய நீ எல்லாம் முழுசாக நடந்ததுக்கப்புறம் எதுக்கு உனக்கு முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணிக்கிட்டு நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்கிட்ட கல்யாணத்துக்குன்னு போய் சொல்லிட்டு இங்கே எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தோடனே கேட்குறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மூஞ்சி அப்படி கோணையாக வச்சுக்கிட்டு முக்காடை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஏது சொல்கிறதுன்னு தெரில அப்படி முடிச்சு போய் நிற்கிறாங்க. ப்ரைஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸை வாங்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது உடனே பார்த்தீங்கன்னா மகா 2-3 வார்த்தை பேசுவாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மகாவும் போயிட்டு இருங்க உங்களை பற்றி அசிங்கமாக பேசி அங்கே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு சூர்யாவை பற்றி ரொம்ப பெருமையாகவும் பேசிட்டு வருவாங்க. அதை கேட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படி பேசினேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேணா என்ன எங்கே வேணா விட்டு கொடுத்துருங்க நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசுவாங்க. அப்படி ஜாலியாக பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா சூர்யாவோட கார்லேயே வெளியே கிளம்பி வந்துடுவாங்க. வெளியே வரும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லிடாதீங்க, நான் இந்த மாதிரி வளகாப்புக்கு தான் போயிட்டு வந்தேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்ல இல்லை அதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட தான் போனோடனே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்ப ஜாலியாகவும் பேசிக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வரலாம் டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லைங்க இதுதான் சும்மா கிறுக்குன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு